சொந்த தமிழை கொன்றவன, சொல்லி சொல்லி அழுதவன, கையெடுத்து கும்பிட்டவன, கழுத்தை நெடித்தவன, நல்லவன சொல்லிக்கொண்டு இங்க நாக்குகள் வர திரியுது. ஆக்கினைகள் இவர்தான். அறுப்பதற்கு யாரும் இல்லை, கொடுப்பதற்கு அவன் இருக்க கொடுக்குள்ள சிரிக்கிறான். எடுப்பர் சொல் கேட்கிற எருமைகள் இவர்கள். அடுப்பங்கரை அறியான் அழுக்குகள் இவர்கள் தான். முதலாளி மாறாம், முதலாளி மாறாம். முள்வேலி சொல்கிறது, எழுத படிக்க தெரியாத எருமைகள் பெருமைகள் பேசுகின்றன, பேரம் பேசுகின்றன. நாளை முடிய போகிற தேதியில் நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறது. அதற்குள்ளதாக இத்தனை அட்டகாசம் செய்கிறது. என்னை அவமானப்படுத்துங்கள், அதை பற்றி நான் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை. நான் ஒரு கேடு கட்டவன், கேவலமானவன். எனவே புத்திஜீவிகளும் மனித புரிதல்களும் எங்களுடன் பேச வராதீர்கள். நாங்கள் பலமையாக சொல்கிற அகராதியின் அதிகார விதியில் ஒன்று அதுதான். பேரை அவன் மறந்திருக்கலாம், யோவனா இன்னும் எங்கள் யோகத்தில் இருக்கிறாள். அதில்தான் பாவனாவை நாங்கள் மறந்து விட்டோம். பாவி அவன் செய்த வேலை. வருக பாரதி. சாந்தபுரத்து சங்கதிகளை சாந்தமாக வந்து சொன்னவள். நேற்றைய தினத்தின் நேரலையில் இந்த நிகழ்வு நெஞ்சுக்குள் நின்றது. காத்தாடி போல் இந்த காலையிலே வந்து காதிலே விழுந்தது சாந்தபுரத்தின் சங்கதிகள் 2. பந்தமாக வந்து அதை பாடியிருக்கிறார் பாவெடுத்து வந்த பாவை அவள். சீர்காழி கோவிந்தனும் சிறை வைத்த சீதையம்மாள் நின்றிருந்தால் ஆடியிருப்பார் அவளது அறநெறி விடயம் கண்டு. மனிதரே மனிதரா வாழ்வோம் என்று மாண்பை நாட்டினாள். செறிவோடு அதை சொல்லி இங்கே செந்தமிழை மூட்டினாள். நெருப்பாட்டு நீச்சலை கடந்து வந்தவர்கள் நெருக்கமாக சொன்னார்கள். அதனால் கருப்பஞ்சாராக புரிந்து எங்கள் கடவாயிலை ஊட்டி இருக்கிறார்கள். இசையை இடித்து சுவைக்கிற பொழுது இடிப்பாக இருக்கிறது. அதனால்தான் அது இன்னும் தெவிட்டாமல் இருக்கிறது. உறங்க முடியாமல் உணர்வுகளை உறந்து போயிருக்கிறது. காதலி வந்த பாடல் கரத்த செய்தியை தந்திருக்கிறது. காயப்பட்ட நெஞ்சங்களுக்கு கொஞ்சம் மருந்து தடவி இருக்கிறது. அதனால்தான் மங்கையவள் இங்கு பெருமையாக நிற்கின்றார். மருத்துவராய் நின்று அவள் மண்ணிலே சேவை செய்ய முன்னாடி வந்தவள் முனைப்புடன் எழுதிய அந்த பாடலை கேட்கிற பொழுது அகமெல்லாம் மகிழ்கிறது. இத்தகைய திறமைகள் எங்கனம் இருந்தனர்? அத்தகைய திறமைகளை ஏன் அவர்கள் அரண்மனைக்குள் மறைத்தனர்? முந்தைய நாள் வரைக்கும் அவளது முன்திறமை தெரியவில்லை. இன்றைய நாளிலே இதயம் அவள் இப்படி எழுதியிருக்கிறாள். கேட்கிற பொழுது கொஞ்சம் பரவசமாய் இருக்கிறது. பாவம் அந்த பாவை அவள் ஏன் இப்படி பகலிரவு இதை காண்பிக்க மறுத்தாள் என்கின்ற பொழுது கண்ணீர் வருகிறது. ஓடி அலைகிறது ஒப்பாரி வைத்து ஆறு. பரவாயில்லை பாமகளே, பாவையே, உன் அழுகை எங்களுக்கு கேட்டிருக்கிறது என்னவோ. ஆதலால் தான் இன்றைய நாளில் இந்த அவனியில் உன் பாடல் தவந்திருக்கிறது என்னவோ. எனவே இன்றைய நாளில் இறைவனுக்கு வணக்கமிடு. செந்தமிழ் எடுத்து ஒரு முத்தமிடு. பந்த பாசத்தோடு பாவெடுத்து பாடிவிடு. அடக்க வந்தவன் அடக்குமுறைகளை கிழித்தளி. எதிரே எவன் வந்தாலும் அவனை எதிர்த்து நில். மாண்டு விடாத வீரத்துடன் மரணத்தை கண்டு மஞ்சாமல் நில். துணிவு கட்டு. துட்டைக முழுவந்தாலும் எதிர்த்து நில்லு. அஞ்சாமல் அதர்மம் உதை. உனக்காக ஒரு விதி அதன் படி நின்று அறநெறி புரி என கூறிக்கொண்டு வணக்கம் சந்திரிகாக. வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். 49வது பாடலாசிரியர் வணக்கம். வாருங்கள், உங்கள் கருத்தை தாருங்கள். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தீர்கள். ஒரு பாவொண்டை தந்து தருமாறு நல்ல வர்ணனை தீட்டி என்னையும் ஒரு வியக்க வைத்தீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களோட அத்தனை வாழ்த்துக்களுக்கும் மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம். உடனே வாழ்த்திவிடுவோம். அப்புறம் அடுத்த வாழ்த்திவிடுவோம். இப்போ அக்கா வாழ்த்திவிடுவோம். சந்திரிகாவே, ஏன் தான் என்னை பார்க்காம போறியோ? சாந்திபுர சாதனை சாந்தமே. சந்திரிகாவே, ஏன் தான் என்னை பார்க்காம போறியோ? சாந்தபுர சாதனை சாந்தமே. அந்த சந்திரிகாவுதான் ஒன்றும் நடக்கவில்லை. இந்த சந்திரிகாவால் சாந்தபுரம் சாதனைபுரமாக மாறட்டும். சாதனைபுரமா
மாறட்டும். வாழ்த்துக்கள், நன்றிகள், தொடரட்டும் உங்கள் பணி. நேற்றைய பேசும் போதே உங்கள் சொற்களில் வித்தியாசம் எல்லாரும் பேசுகிறோம், பெண்கள் எல்லாம் உங்கள் வார்த்தைகள் சொற்கள் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது. அப்போ இன்றைய தான் தெரிஞ்சது நீங்கள் ஒரு மருத்துவர் இருக்கக்கூடிய அந்த சொற்கள் நான் அவதானித்தேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகள். நன்றி நன்றி. நேற்று வந்தவளை நெஞ்சுக்குள் நின்றவளை பாவெடுத்து வந்தையொருவன் பாடலாக தீட்டியிருந்தான். சாலையில போகையில பார்க்காமல் போனவள் சந்திரிகா என்று அழைத்த பொழுதும் சாந்தமாக நின்றவள் சங்கதி சொல்லவில்லை. ஏனடி அது சொல்லவில்லை என ஏக்கத்தோடு கேட்டிருக்கிறார். அதனால் தான் பாவெடுத்து பாடி அவளை பரவசம் மூட்டி இருக்கிறான். ஆகா கேட்கிற பொழுது அழகா இருக்கிறது. எப்படி இருக்கிறது இந்தப்பா? நேற்று வந்தவளை அவன் நேர் வர்ணனை செய்தான். ஊக்கம் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. தங்க தட்டில் வைத்து அவளை தாளாட்டி பாடி இருக்கிறான். ஆகவே அங்கமெல்லாம் நடுங்குகிறது, ஆகாடி இருக்கிறது. எனவே வாழ்த்துக்கள், பாராட்டுகள் எங்கள் கவியே, எங்கள் பாடலாசிரியரே சந்திரிகா அவர்கள். அதைத் தொடர்ந்து 49வது பாடலாசிரியராக இன்றைய நாளில் எங்கள் தளத்தினூடாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவ மரியாதைக்குரிய சந்திரிகா என்ற பெயரிலே பாடலை இசைத்துக்கக்கூடிய மரக்கா என்கின்ற அந்த அன்புறவு அவருக்கு வாழ்த்துக்களுக்கா. அதைத் தொடர்ந்து 2வது பாடலாக பெருமை பேசவில்லை, அவள் பேரன்பு புரியவில்லை, தூர நோக்கோடு பல தூய சிந்தனை சொன்னவள். தாக்க வந்தாவள் என தம்பி நினைத்ததுண்டு. படபடையன் அவள் பேசுகிற பொழுது பக்குவம் தெரிந்தது. புடவை கட்டி ஒரு பெண் அவள் பூப்பெய்தி போனது போல் அவள் கோர்த்து வந்த வரிகள் கோர்வையாக்கி போட்ட பொழுது காத்திருந்த காதுகள் கவனமாக கேட்டன. சொல்லெடுத்து வந்தவள் சொல்லி பாடினாள். தம்பிகளே, குஞ்சுகளே, பிஞ்சுகளே, சாந்தபுரத்தின் செய்திகள் சொல்லவா? சாந்தம் எடுத்து நான் அதை பாடவா? புண்களோடு இருக்கிறது அந்த புன்னகை இழந்து நகர் என்றவள் எடுத்து சொன்னாள் தகவல். இதயம் கொஞ்சம் நின்று போனது, இருப்பிடத்தை மறந்து போனது, எங்கு இருக்கிறோம் என எண்ணிக்கொண்டது. எரிமலை ஒன்று வெடித்து ஓய்ந்தது, திரும்பி பார்த்த பொழுது திருப்பம் தெரிந்தது. இந்திய திகதியில் அவள் பாட்டு வந்தது, அதனால் எங்கள் தளம் இன்று பரவசமானது. 50வது பாடலாசிரியராய் அக்கினி குஞ்சு வந்திருக்கிறாள். அதனால் தான் இறக்கை கட்டி அவள் இன்று பறக்கிறாள். வா மகளே, உன் நாவெடுத்து பகிர் மகளே என அழைக்கிறோம். அவரது பாடல் வருகிறது, வாருங்கள் கேட்டு பார்க்கலாம். அது 50வது பாடலை எழுதி 50வது பாடலாசிரியராக சாதனை படைத்திருக்கிற அன்பு அக்கா பேபி அவர்களுடைய பாடல் இதோ வருகிறது, வாருங்கள் கேட்டு மகள் எல்லாம். 2வது பாடலிலே அவள் முன்னேற்றம் தெரிந்தது. மகளை மன்றுக்கு அனுப்பி மகிழ்ச்சி கொண்டவள், திறமை அவளை காட்டி பின் திரையில் நின்றவள். முன்மன்றில் பெற்றவளை அனுப்பிவிட்டு பிறந்தவளை அனுப்பிவிட்டு பெற்றவள் பின்திரையிலே நின்றாள். கொற்றவள் அவள் என்று கொள்ளை பிரியம் வைத்து விட்டு கற்றவள் நான் தான் என்று கவிதையோடு வந்து நின்றாள். அழகான பாட்டை சேர்த்து இங்கே எங்களை அடிமையாக்கி விட்டாள். எப்பொழுது இவள் பாட்டு வருமென ஏங்கிக் கொண்டிருக்கிறது நெஞ்சு. அப்படி இருக்கிறது அவள் அற்புதமான பாட்டு. பாடலை திறந்துதான் கிடக்கிறது. பக்கத்து வீட்டார் எட்டி பார்க்கிறார்கள். என்ன தம்பி இங்கு என்ற பொழுது ஏகாந்தம் சொல்கிறது, எங்கே மஞ்சுவை காணவில்லை என மணியத்தார் கேட்கிறார். அவருக்கு கூட அந்த பாடல் அப்படி அழைத்திருக்கிறது. ஆகவே உறக்கம் தொலைந்திருக்கிறது பல விழிகள். எனவே உரிமை வருகிறது அந்த மஞ்சி அவள் பாடல். வாருங்கள், செந்தமிழை எந்தமிழை காதில் கொஞ்சம் போடு, செந்தமிழை எந்தமிழை காதில் கொஞ்சம் போடு, அவள் சொல்ல வந்த செய்தி என எண்ணி கொஞ்சம் பாடு. நாளையது எங்களது நாட்டில் அவள் வருவாள், மாலை போட்டு அவளை நீ மந்திலே ஏற்று. சொல்ல வந்த செய்தியதை சுகந்தமாக கேளு, தொல்லை தரும் பகவனவை தொலையாமல் விரட்டிவிடு. அக்கம் பக்கம் வந்து பல அல்லும் பகல் நின்றவள், எங்கள் மண் விடுவதற்காய் ஏகாந்தம் பறந்தவள். சொல்ல வந்த செய்தியை சோகமுடன் சொல்கிறாள். தாகம் அது தெரிகிறது, அதனால் தாங்கண்ணா வலியோடு தங்கையவள் மங்கையவள் பாவிலே இருக்கிறாள். எந்தமுலா எங்களது நாடியது 8 மாதங்களிலே எங்கள் வசமாகும்.
உலகத் திரு நாட்டின் உலக யுத்தம் தொடரும். பகவனாய் எங்களை பல்லெழுத்தவன், பாவிகள் எங்களை நச்சரித்தவன், பல்லு புடுங்கிய பாம்பாய் வீதியில் கிடப்பான், விழுந்து கிடப்பான். அன்றைய நாள் எங்களுடைய அருமை அவனுக்கு புரியும். ஆதல்தான் சொல்கிறாள் மஞ்சி அவள் மணிமுத்தா, இந்த பாடலை தருகிறேன் கேளுங்கள். நாடி நரம்புகள் கொதிக்கும், எல்லை நாடி நரம்புகள் துடிக்கும், கொஞ்சம் கர்வம் உங்களுக்கு கொதிக்கும், பாருங்கள் உங்கள் காதுகளை தாருங்கள், பாட்டை கொஞ்சம் கேளுங்கள் இருக்கிறாள். நாட்டாமைகள் இங்கே நாலாபுரம் சொல்லுகின்றன, நாங்கள் தான் விடுதலை வீரர்களாம். மொட்டை அடித்தவனும் முடி இல்லாதவனும் தொப்பை வளர்த்தவனும் தொல்லை தந்தவனும் முகமூடி போட்டவனும் முன்னே வந்து சொல்கிறான், தமிழீழ வீரவான்கள் தாங்கள் தானாம். தன்னை அடையாளப்படுத்த மறுக்கிறவன் அலம்புகிறான், தாங்கள் தானாம் அண்டன் பாலசிங்கம். நினைக்கிற பொழுது நெருப்பு கொதிக்கிறது, பக்கம் வந்தால் தலையிலே வைத்து விடலாம். அதனால் தான் என்னவோ பக்கம் பெற மறுத்து ஓடி ஒளிகிறான். கக்கத்தில் இருந்து ஏதோ கதைகள் சொல்லுகிறான். உட்கார இடமில்லாமல் இப்பொழுது ஊளையிடுகின்றன. நாற்காலிகள் தேடுகின்ற நக்கல் வாய்கள், நாற்காலிகள் தேடுகின்றன நக்கல் வாய்கள். பொறுத்திரும், காலம் கொஞ்சம் பொறுத்திரும், ஞானம் வரும், உங்களுக்கு ஞானம் வரும். தம்பி சொன்னதெல்லாம் உண்மை என்பதை ஒத்துக்கொள்வேர். அப்போது உங்கள் மடமை மறையும், எங்கள் திறமை புரியும். பழையவை நீங்கள் என்கின்ற பஞ்சாங்க விவரம் புரியும். திறன்களை வைத்து ஒருவன் திறமையை கணக்கிடு, பழமையை வைத்து நீ பகிடி விடாதே. எதிர்காலத்தை வைத்து நீ எதையும் ஆராய பழகு. உளவு பார்ப்பதால் இந்த உள்ளம் சிதையாது. பகல் கனவு காணாதே. நான் பகைவன் அல்ல, என் தேசத்துக்கு எதிரானவன் என்றும் நான் அல்ல. மண்ணும் வாழ வேண்டும், மக்கள் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணம் கொண்டவன். அதனால் தான் ஆளும் வர்க்கங்களுக்கு அப்பப்போது நாங்கள் அசைவத்தை தருகிறோம். சைவத்தில் பிறந்தவர்கள் நாங்கள், எனவே சைவர்கள். எனவே மாமிசத்தை மறக்க துடிக்கிறோம். அதனால் தான் மனிதராக இருக்கிறோம். விலங்குகளை கொல்வது தவறென்று எப்பொழுதும் தவறாமல் சொல்கிறோம். அதனால்தான் கோழியோடு நிற்கிறேன், ஏனையவற்றை தவிர்க்கிறேன். மரக்கறி பிரியமாயிருக்கிறது, அதனால்தான் நான் மனிதனாக இருக்கிறேன். இளமையாக இருக்கிறேன் போல் தெரிகிறது, அதனால்தான் இதயம் கொஞ்சம் அலறுவது போல் புரிகிறது. பயப்படாதீர், பாறை வந்து கொண்டிருக்கிறது, விரைவில் துடலைக்கு போய்விடுவேன். எனவே சுந்தரரை கவலைப்படாதீர், கண்ணீர் துடையும். புரிகிறது, புழுக்கம் அதிகமாகிறது, நெஞ்சுக்கள் நெருக்கம் இருக்கிறது, புரிகிறது. நேர்மையற்றவர் நீங்கள் என்பதால் தெருக்களில் கிடக்கிறீர்கள், அதனால் தான் திண்ணை இந்து வறுக்கிறது. பாடை கட்டுவதற்கு முன்னர் உங்கள் பற்களை பாருங்கள், சொற்களை எறுவதற்கு முன்னர் உங்கள் சுகந்தத்தை புரியுங்கள். ஏன் இதை செய்யுங்கள் என்கின்ற எண்ணத்தை கொஞ்சம் எண்ணி ஆடுங்கள். செந்தமிழ் படிக்க முடியாத செம்மறிகள், செந்தமிழ் படிக்க முடியாத செம்மறிகள் குரங்காய் மாறி இன்று கொப்புக்கள் தாவுகின்றன. கோப்புக்கள் எடுத்து வருகின்றனவாம், கவனம் கோவணம் பத்திரம். கோப்புக்கள் எடுத்து வருகின்றன, கவனம் கோவணம் பத்திரம். ஆப்பு அடிப்பதற்காய் அளவாங்கு தயாராக இருக்கிறது, ஆப்பு அடிப்பதற்காய் அளவாங்கு தயாரிக்கிறது. பாவம் அந்த ஆட்சி கவலப் போகிறது, பாவம் அந்த ஆட்சி கவலப் போகிறது. அனுரா நல்லவராம், ஆடம்பர பேச்சு நடக்கிறது. சூமில் கூடி நின்று சுப்பையண்ண பேசுகிறார், சூமில் கூடி நின்று சுப்பையண்ண பேசுகிறார். தெரியாதவர் அங்கு போய் நிற்கின்றார். பாவம், உங்கள் வீட்டு தகவலை திருடுகிறான், புரியாமல் நிற்கின்றீர். ஐப்பி எடுத்து உங்களுக்கு ஆப்படிக்க அடிக்கிறார்கள். எனவே காப்படுத்தி நில்லுங்கள் கனிவானவர்களே என கூறிக்கொண்டு குசும்பு கவிஞன் வந்திருக்கிறான். அவன் எங்கள் குலத்துக்கு அருகில் நிற்கிறான். ஏனோ அப்பப்போ அரும்பு மீசை கவிதை படிக்கிறான். ஆனாலும் அழகாய் அதிலே பாடல் சொல்கிறான். எப்படித்தான் முடிகிறதோ தெரியவில்லை, ஆனால் செப்படி வித்தைகளை செழுமையாக சொல்கிறான். அதனால்தான் இன்னும் அற்புதனாய் அவன் இந்த அரங்கிலே நிற்கிறான். கொடுத்து குறையாதவன், அந்த கொடுத்ததுக்கு இன்னும் வீடியோ போடாதவன், நேரம் இல்லை என்று சொல்லக்கூடியவன், அதை தெரிந்து வைத்து மௌனமாய் இருப்பவன், 15,000 கொடுத்து பலருடைய பசியை போக்கியவன் இங்கே வந்திருக்கிறான். எங்கள் இளவல் குசும்பு கவிஞன்
எழுத தெரியாதென்று சொன்னவன், நோயுடலால் மருத்துவமனை போனவன், போன மங்கையை சைட் அடித்தவன், பேரை அவன் மறந்திருக்கலாம், யோவனா இன்னும் எங்கள் யோகத்தில் இருக்கிறாள். அதில்தான் பாவனாவை நாங்கள் மறந்து விட்டோம். பாவி அவன் செய்த வேலை. வருக பாடலே, உங்கள் கவிதை தருக. வணக்கம் வணக்கம். தளத்துல எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. உண்மையில அந்த வரவேற்க பார்க்க இருக்கேன். இது மட்டும் இல்ல, நான் போயிருக்கு வரவேற்பு எல்லாரும். உண்மையில பெருமையா இருக்கேண்ணா, பெருமையா இருக்கு. இன்னைக்கு 50 பாடலாசிரியரா நெச்சு பார்க்கல. நாங்கள் எல்லாம் இப்படி இதுக்குள்ள வருவோம்னு சொல்லி இன்னைக்கு நானே 30 பாட்டு எழுதியிருக்கிறேன். ஏதோ அதுல பொருள் இருக்கோ இல்லையோ எனக்குள்ள ஒரு துணிவை தந்திருக்கு நெஞ்சுக்குள்ள, என்னால மேலும்னு சொல்லி. நம்ம 1000 பாட்டுக்குள்ள நான் ஒரு 50 பாட்டு எழுதுற முடிஞ்சு வச்சோம். பாப்போம் வந்துடும் நினைக்கிறேன். 50வது பாடலாசிரியர்களுக்கும் வணக்கம். சகா பாடலாசிரியர் என்ற வகையில உண்மையில நினைச்ச என்ன எப்படி எப்படி சொல்றோன்னு தெரியா இருக்கு. உண்மையிலே பெருமையா இருக்கு. நாங்க எதிர்பார்த்திருக்கேன் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருப்போம். இன்றைக்கு அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு இடையூறுகள், அவதூறுகள், எல்லாத்திலும் நன்மை தீமை நிறைய இருந்தாலும் எங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. அது ஒரு நிச்சயமா அந்த பெருமை முழுக்க தளத்துக்கு தான் சேரும். இப்ப எல்லாம் இந்த என்ன சொல்ற, ஒரு சாதாரணமா கடிதம் கூட எழுதுற எல்லா மக்கள் எல்லாருமே கை தொலைபேசி வந்ததுக்கு பிறகு நாங்கள் பேனா பிடிச்சு ஏதோ செய்யக்கூடிய பேர் இருக்கு. நிச்சயமா வருஷத்துல ஒரு 15 பாட்டு இருந்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய வேலை இருக்குமான்னு நினைக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. நீ இதுக்குள்ள படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தவழ்ந்து எழும்பி நிற்கிறோம், நீ நடப்போம். உண்மையும் அதுதான் பானுன்னா. உண்மையில நாங்கள் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்க ஒரு முகவரியோட நிக்கிறோம்டா அதுக்கு மணிமந்தன் அண்ணதான் காரணம். மணிமந்தன் தான் உண்மையிலன்னா என்னை பொறுத்தவரையில என்றே ஒரு நாள் நாங்கள் இல்லாட்டியும் என்றே ஒரு நாள் எப்பயும் சொல்ல, என்றே ஒரு நாள் எங்களோட பாடல் வழி சொல்லுவோம், எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லுவோம். அது உண்மை கடைசி. ஏன்னா சினிமா பாருக்கு சரிசமனாம இருக்கு. சினிமா பாடல மேலோங்கி நிற்குது எங்களோட பாடல். இன்னும் போய் சேரவில்லை. போய் சேர்ந்தாலும் சினிமா பாடல் எங்கன்னா எங்களோட பாடல் எங்கே என்ன யோசிச்சு பாரு. இதான் உண்மையான விஷயம். ஒருவருக்கும் புரியான என்னை பொறுத்தவரை இப்போ நான் எந்த மனதில் சொல்றேன், என்ன உட்பட சொல்றேன், வன்னிமந்த தளத்தில் இருக்கும் பிறகு தான் மதிப்பு மரியாதை. நான் என்ன வச்சு சொல்றேன், மதிப்பு மரியாதை. இதை விட்டு நான் விலகினாலும் மதிப்பு மரியாதை இருக்காது, காணா போயிடுவோம். இதை என்ன எந்த மனதில் பட்ட சொல்றேன். உண்மையில இருக்கும் பிறகு தான் வன்னிமந்தன் தளத்தில் இருக்கும் பிறகு தான் மதிப்பு மரியாதை. முகவை தந்த தளம். இதை விட்டு விலகினோம்டா நான் காணா போயிடும். நன்றி என்ன, நன்றி. மிக நன்றி என புன்னகை தரக்கூடிய மொழிகளை எடுத்துரைத்தீர். அதனால் கண்கள் கொஞ்சம் பணிக்கின்றன, என்னை மன்னித்து விடுங்கள். உணர்வு தழும்ப நாங்கள் உரையாட்டி கொண்டிருக்கிறோம். நெஞ்சுக்குள்ளுள்ள மொழிகள் எடுத்து இங்கே மொழிந்து கொண்டிருக்கிறோம். பேரானந்தம் கொண்டிருக்கிறது. அதனால் பெருமையாய் இருக்கிறது. நினைத்து பார்க்கவில்லை, அண்ணன் சொன்னது போன்று நினைத்து பார்க்கவில்லை, நெஞ்சுக்குள் நெருக்கமாக இருக்கிறது. எப்படி இது முடிந்தது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, பயமாய் இருக்கிறது. பகைவர் வாசலுக்கு வந்து விட்டாலும் அச்சமாக இருக்கிறது. என்றாலும் பரவாயில்லை, அரண்கள் உடையும் மங்கள் களங்கள் நகரும். ஆதலால் மகிழ்வாக இருக்கிறோம். வாழ்த்துக்கள் வாழ்ன ஆனந்த அவசி என்ன. வணக்கம். ஆனா இந்த 50 பேரும் கூட 50 பேரும் உங்களோட பிள்ளைகள், நீங்க பிரசவிச்சாக்கள். உங்களுக்கு தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும். இதுக்குள்ள எவ்வளவு சிக்கல் இருந்தோன்னு சொல்லி நாங்களும் கண்கூடா பார்த்து கொண்டாங்கள். அது 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 அப்படித்தான் இருக்குமாண்ணா. வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வருக பாவலரே, எழுத தெரியாதென்று சொன்னவள் எழுதி வந்தால் கவிதை. நம்பிக்கை எழுதிய கவிதை இன்னும் நறுமணமாய் இருக்கிறது. பொறுமையாக இருந்தியவள் பெருமையோடு எழுதியவள். தாங்கண்ணாத வலி சுமக்க முடியாதவள், தன் உயிரை விட்டவள். என்னவன் இழந்த செய்தி கேட்டு என் உயிர் ஆனவள் இறந்தாள் என்ற செய்தி கேட்ட பொழுது கண்கள் வலித்தது. அதனால்தான் அது காவியமாய் இருக்கிறது. அத்தகைய பாடல் தந்தவள் இங்கே வந்திருக்கிறாள். அன்பு அக்கா கலாக்கா, வணக்கம். வருக, உங்கள் பதிலை தருக, உங்கள் நெஞ்சு குமுறலை கொட்டுக.
வணக்கம் அண்ணா, வணக்கம் வாணன் அண்ணா, வணக்கம் தவசி அண்ணா, வணக்கம் மற்ற வணக்கம் மரக்காக்கா, அக்கா, வணக்கம். வணக்கம். 50வது பாடலாசிரியர் வாழ்த்துக்கள். என்ன மேலும் மேலும் பாடலாசிரியர் வர வேணுமென்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி அண்ணா. மிக நன்றியாக. சற்று எதிர்பார்க்காத ஒன்று. நான் நினைக்கிறேன், எங்களுக்கு பாதகத்தை எவனெல்லாம் படலையில் விதைக்கிறானோ அப்பொழுதுதான் இந்த அஞ்சாதவன் எழுந்து பறக்கிறான். நாங்கள் நினைக்கவில்லை இத்தனை வேகத்தில் பாய்வோம் என. எனவே 50 கடந்திருக்கிறது, 500 எட்டு பிடிப்பம் போல் இருக்கிறது, 5000 பாடல் எழுதுவதாக உத்தேசம் இருக்கிறது. அப்படி வந்துவிட்டால் 500 பிடித்து விட்டால் ஆகா ஓஹோ, அலட்டியவனும் அலறியவனும் எங்கள் அரண்மை விட்டு ஓடுவான் போல் இருக்கிறது. ரோஸ் அடிக்கலாம் என நினைத்தேன், முடிந்து விட்டதும் மன்னித்து விடுங்கள் ஏனைய உறவுகள், என்னை மன்னித்து விடுங்கள். வணக்கம். அழுதழுது பேசக்கூடியவள், ஒருவனுக்காய் ஒரு அலைபேசி அழைத்தவள், என்ன என்று கேட்ட பொழுது என் நெஞ்சையை கரைத்தவள். பேசுகிற பொழுதே பெருமை தெரிந்தது. அவளுக்கு கொஞ்சம் பொறுமை இருந்தது. பேசவிட்டு கேட்டுக்கொண்டிருந்த பொழுது தரவுகளை எடுத்தேன். தாங்கண்ணாத வழியிலும் தம்பிக்கு ஒரு மகிழ்வு இருந்தது. ஏன், தேடிய ஒருத்தி இப்பொழுது தேவதையா இருக்கிறாள். அவள் பாவையாக இருக்கலாம், இல்லை பாப்புளையாக இருக்கலாம், எதுவாக விருந்து விட்டு போகட்டும், எனக்கு மகிழ்வுதான். பாட்டு எழுதுவதற்கு ஒருத்தி பக்கத்தில் நிற்கிறாள் என்பதால் பரவசமானது இதயம். ஆதலால் தான் அமைதியான பொழுது அலைபேசி அழைத்தது. வணக்கம் என்றது, கொஞ்சம் கூலாக பேசியது. வளமைக்கு மாறாக என்னை இவன் பேசுகிறான் என எண்ணி இருக்கலாம். சொல்லுங்கள் தம்பி என்றார். எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்றேன். சொல்லுங்கள் என்றார். பாடல் ஒன்று எழுத வேண்டும் என்ற பொழுது சிரித்துக்கொண்டே அதுக்கு எனக்கும் ஒத்து வராது என ஓடியவள், இல்லை ஒத்து வரும் என விடயங்களை கொஞ்சம் எடுத்து பாடி காட்டிய பொழுது பக்குவப்பட்டவள். எதுக மூனை எடுத்து கொஞ்சம் எழுதுங்கள், தானாக வந்துவிடும். எனவே நீங்கள்தான் இந்த தரணியிலே முடிசூடா மன்னியாக இருப்பீர்கள் என முன்மொழிந்தேன். அது சரி என்பது போல இன்று அவள் பாடல்கள் சாதனை படைத்து நிற்கிறது. வரும் பாடல்களை எடுத்து பாருங்கள். டிக்டாக்லே 46,000 பார்வைகளை கொண்டிருக்கிறது அவருடைய பாடல். 350 பாடல் எழுதியதாக முத்தாய்ப்பாய் சொல்கிறேன். என் பாடல்கள் கூட இப்படி எட்டி தொட்டதில்லை. எனவே அவருடைய பாடல் இங்கே வந்ததால் எழுந்து ஒரு வணக்கத்தை செய்கிறேன். காரணம், கண்ணீர் வருகிறது, கொஞ்சம் கலக்கம் இருக்கிறது. தெரியாதன சொன்னவர் இன்று தேற்றமாயிருக்கிறார். அவர் தோற்று போகவில்லை. அதனால்தான் இன்று பெருமையோடு இருக்கிறார் என்ற பேரானந்தம் கொண்டது. ஆகவே வருக பானுகக்கா அவர்களே, உங்கள் கருத்தை தருக. அழுகை நிறுத்தி கொஞ்சம் ஆனந்தமாய் உழைப்பீர். அதனால் அன்புடன் தம்பி அன்போடு வேட்டிக் கொள்கிறேன். கண்ணீர் கொட்டுவீர் என்பது கரிகாலன் பிள்ளைக்கு தெரியும். ஆதலால் அன்போடு சொல்கிறேன், ஆனந்தமாக பேசுங்கள். வணக்கம் தம்பி. வாழ்த்துக்கள். முதல்ல 50 பாடலாசிரியர்களை அறிமுகப்படுத்தியதுக்கு இந்த தளத்துக்கும் உங்களுக்கும் முதல்ல தலை சாய்ச்சு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 பாடலாசிரியர்களில் 30வது என்ன அறிமுகப்படுத்தியதற்கு உங்களுக்கும் இந்த தளத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்தும் இந்த தளம் சாதனை படைக்கணும் என்று வாழ்த்துக்கிறேன். நானும் பானுவக்காக்கு இந்த தருணத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும். உண்மையிலே சௌதரியை உங்களை இணைக்கும் போது எனக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எழுதும் போதெல்லாம் நான் ஒட்டின்று ஒழித்திருந்து பார்த்து கொண்டிருப்பேன், எப்படி எழுதுவதென்று. இன்றைக்கு உங்களையும் பார்த்து வன்னிமேனை தட்டி தந்தபடியே நானும் இன்றைக்கு பாடலாசிரியாக உங்களை மாதிரிதான் நானும் இந்த தளத்துக்கு வந்தேன். எனக்கும் இந்த பாடலுக்கும் சரி வராது, என்னட்ட ஆற்றல் ஒன்றும் இல்லை என்று தான் தந்தேன். நான் என்னை முதுகில் தட்டி கொடுத்து என்னை இந்த தளத்துக்கு உயர்த்தினதுக்கு என் அருமை தம்பி மஹிந்தனுக்கும் இந்த தளத்துக்கும் நான் என்றென்று நன்றியுடையவளாக இருக்கிறேன். உண்மையில உங்களோட வார்த்தையை கேட்கும்போது உண்மையில உள்ளான் சிலுக்குது. உங்களுக்கு மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்கிறேன். நன்றி நன்றி பானுவக்கா. தள்ளாடி வருகிறது. தகவ தெரியாமல் தகரக்கொட்டையில் இருந்து விட்டார்கள். பாவம், பாரெல்லாம் வீச வேண்டிய இந்த பாக்கள் பூவாசம் எங்கும் பூவுலகில் இருந்தது, பாவாசமும் பக்கத்தில் இருந்தது. பாவம், நாவாசம் அவர்களுக்கு நகர்ந்து செல்லவில்லை.
ஆகாசம் கிடைக்கவில்லை போல இருக்கிறது. அதனால் தான் ஆனந்தம் கூடவில்லை என்னவோ. எங்கள் தளம் வந்தார்கள், எங்களோடு நின்றார்கள். பசித்த வயிற்றுக்கு பாவை அவள் அள்ளி கொடுத்தாள். ஆண்டவன் அரவணைத்தான். அந்தோ தளத்தை காட்டிவிட்டான். இன்று எடுத்து அவள் எழுதி வந்தாள். ஏகாந்தம் கிழித்து நின்றாள். பிரபஞ்சம் வியந்து போனது. அதனால்தான் இன்று பிரபாகரன் தேசமும் அவளை வரவேற்கிறது. கரிகாலன் தேசத்தின் கண்மணிகள் கண்கலங்கிய போது நெஞ்சு குலுங்கியவள், நேர்மையாக நின்றவள், அழுது அழுது அந்த இடரிலும் அத்தனை உறவுகளுக்கும் அள்ளி உணவு கொடுத்தவள், தொல்லை இல்லாதவள், தொழுகை செய்பவள், அழுகையோடும் உள்ளார ஆனந்தம் கொண்டவள். வருகிற பொழுது பாவையவள் மகிழ்வை காணும். அழுதுதான் அப்பொழுதும் அந்த அலைபேசியிலே குறுஞ்செய்தி அனுப்புவாள். குற்றுயிராய் இருக்கும் கேட்கிற பொழுது, இருந்தாலும் பக்குவமாய் இருக்கும் அவளது பண்பட்ட வார்த்தை. முடிவிலை சொல்வது ஒன்றுதான், தம்பி நல்லா இருப்பாய் என்பார். அது ஆசீர்வாதமாக அன்னையிடம் நான் பெற்றுக் கொள்கிறேன். இவர்களெல்லாம் இந்த தளத்தில் இதயத்துக்கு நெருக்கமாய் இருப்பதால் இப்பொழுதும் நான் ஆனந்தம் அடைகிறேன், பெருமை அடைகிறோம். ஒருவருக்கு ஒருவர் இணை புரியாத உறவாக இணைந்து விட்டோம். அதனால் தான் இந்த இதயம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறது. கரும்பு இன்று கொஞ்சம் கசப்பாக இருக்கிறது. கண்ணீர்கள் இன்று அதிகமாக இருப்பதால் என்னவோ அது உரைப்பாக இருக்கிறது. அதனால் தான் உணர்வு சிலிக்கிறது. பருப்பு அடுப்பில் இருக்கிறது, பாவம் மறந்து விட்டேன், அடுப்பை அணைத்து விட்டேன், இது அவியவில்லை போல் இருக்கிறது. ஏன் இனிப்பாக இருக்கிறது இந்த வார்த்தைகள். அதனால் இதயம் இப்பொழுது சிரிப்பாகிறது, சில்லறை கேட்கிறது, உண்டியல் வாசலில் இருக்கிறது. உறவுகளை போட்டுச் செல்லுங்கள். நாளை ஒரு தேசம் நாங்கள் வருகிற பொழுது காலடி சத்தமெல்லாம் எங்கள் காதுகளிலே வந்தொலிக்கும். பாட்டு சத்தமாய் எங்கள் பாவைகள் கூவும். தெருவெல்லாம் எங்கள் திசையெல்லாம் எங்கள் பகைவன் நின்ற இடமெல்லாம் பாடும். அந்த பறையடித்து வந்தவன் தொலைத்து அவன் தொலைந்து இருப்பான். ஆகவே அனைவருடைய ஆசீர்வாதமும் இருக்கட்டும். தொடர்ந்து எழுதுங்கள், எழுதி கொண்டே இருங்கள். தம்பி நான் இருக்கிறேன். என்னை தாண்டித்தான் உங்கள் மீது எவரும் கை வைக்க வேண்டும். ஆதலால் அஞ்சாதீர்கள், அசராதீர்கள், சோராதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஒரு மகிழ்வு. விரைவில் முட்டை போய் என சொல்லுகிற ஒரு தம்பி இருக்கிறான். அவன் முட்டையாக இருப்பான். 3 முட்டை 4 உண்பான். பகுதியாக சொல்லுவான், பாவம் பிள்ளை எடை கூடிவிட்டதென இப்பொழுது உணவை குறைத்து விட்டார்கள், பாவம் உடைந்து விட்டான். அழகாக பேசுவான், அற்புதமாக இருக்கும். கேட்கிற பொழுது இவனா பேசுகிறான் என இதயம் ஒரு கணம் நின்று போகும். அப்படிப்பட்ட அந்த அன்பு தம்பி விரைவில் இங்கே பாலாசிரியை வருவான். அன்னையிடம் சொல்லிவிட்டேன், பயிற்சி கொஞ்சம் கொடுங்கள், கண்டிப்பாக பாமரன் தேடி வருவேன், எங்கள் காவலன் அழைத்து வருவோம், அவனை இந்த உலகிற்கு காட்டி விடுவோம். சிறுவன் என்று சொன்னவர்கள், அவனை கண்டு சிரித்தவர்கள், முட்டை போய் என முன்னாடி சொன்னவர்கள், அப்பட்டமன் அவன் திறமையை இந்த அகிலம் காணட்டும். எங்கள் பிள்ளைகள் தானே எழுந்து வரட்டும், என்ன கவலை. ஆகவே வன்னியமேந்தன் கண்ணிலே எவரெல்லாம் தென்படுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த மந்துக்கு அழைத்து வருவேன். தொலைபேசி, எனது தொலைபேசி உங்களுக்கு வருகிறது என்றால் இதுக்குத்தான் அழைக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை அவமானப்படுத்துங்கள், அதை பற்றி நான் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை. நான் ஒரு கேடு கட்டவன், கேவலமானவன். எனவே புத்திஜீவிகளும் மனித புரிதல்களும் எங்களுடன் பேச வராதீர்கள். நாங்கள் பலமையாக சொல்கிற அகராதியின் அதிகார விதியில் ஒன்று அதுதான். எனவே நாங்கள் எப்பொழுதும் எங்கள் இலக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம். 50 பாடலை நான் எட்டி தொழுவதற்கு காரணம் ஒரு விடயம்தான். இடையில சில இன்னல்கள் எங்களை துரத்திய பொழுது நெஞ்சு கொஞ்சம் வலித்தது. இன்னுமா இவர்கள் எங்களுக்கு எதிரியாக இருக்கிற எண்ணிய பொழுது ஏகாந்தம் சிரித்தது. மடப்பயிலே, அவர்கள் மரணத்தின் கூடாரம், இது கூட தெரியாமலா உன் இதயத்தில் வைத்திருக்கிறாய், தூக்கி எறிந்துவிட்டு துலாவை போட்டு மீதி அடங்கா வெயிலுக்குள் அந்த அணைகள் கொஞ்சம் ஈரமாகட்டும் என்றது புரிந்து போனது. இனி புஷ்பவனத்தில் நாங்கள் புல்லு புடுங்க செல்ல வேண்டும் என்றிருந்தது. அதனால் தான் அள்ளிக்கொண்டு வந்தோம் இந்த 50 பாடலாசிரியரை. நெருங்கி விட்டோம். இந்த நெருக்கடி தந்தவர்கள் நொறுங்கி போனார்கள், நோதல் கொண்டார்கள். எப்படி இவரால் முடிகிறது என இப்பொழுது எண்ணிக்கொள்கிறார்கள். தப்பில்லை, தவறில்லை, தம்பிகளை பொறுத்திருவேன். கம்பிக்குள் இருந்தவரும் நாளை கவிதையோடு வருவான்.
பம்பரமாய் அவன் பாட்டு பாடி மகிழ்வான். தும்படிக்க வந்தவர்கள் நாங்கள், துணிந்தவர்கள், செம்பு தூக்க வரவில்லை. அதனால்தான் செழுமையாக இருக்கிறோம். அலைபேசி அழைத்ததுண்டு. நன்றி என்ன, நன்றி என்ன. இதயத்தை தருகிறான் இனியவன். கடையை வித்தாவது இந்த கொஞ்சம் காமில்லியனை அடித்து விடுங்கள் அண்ணா. கோழியை வித்து கோழி தந்து எனக்கு பசிய போக்கியவன். அதனால் தான் இன்னும் அவன் பக்குவமை நெஞ்சுக்குள்ள இருக்கிறான். முதலாளி என்ற ஆணவம் இல்லாதவன். முன்னே போக விட்டு பின்னை வந்து எனக்கு முன்னால் பேசாதவன். அன்னை என்று அன்பாக அழைக்கக்கூடியவன். செருக்கில்லாமல் எப்பொழுதும் செழுமையாக இருக்கக்கூடியவன். எங்கேயாவது கண்டுவிட்டால் வாருங்கள் ஒரு பேர்கர் சாப்பிட்டு விடலாம் என அழைத்து செல்கிறவன். அப்படியாப்பட்டவன் தான் இப்பொழுது எனக்கு கிப்டி அடித்தார். வேறு யாரும் அல்ல, நாகா அவர்கள். அவருக்கும் அலைபேசி அழைத்தேன். வருவதாக சொன்னார். வழியில ஏமாற்றி விட்டார். ஏனோ தெரியவில்லை. எதிரிகள் புகுந்து விட்டார் போல் இருக்கிறது. பாடல் எழுதும்படி அவரை பலமுறை அழைத்து கேட்டேன். ஓமுண்டு சொன்னவர், ஓடி வருவதாக சொன்னவர், எப்பொழுது ஏனோ எழுந்து ஓடுகிறார். என் அலைபேசி எடுக்க மறக்கிறார். புரிந்து போனது. எதிரிகள் இப்பொழுது புதருக்குள் இருக்கிறார் போல் தெரிகிறது. அருமை அண்ணனே, அன்பு கண்ணனே, தமிழ் மைந்தனே, தமிழ் செல்வனே, உங்கள் திறமைகளை உலகிற்கு காட்டுவதற்கு இதுதான் நேரம். எனவே எழுந்து வாருங்கள். அஞ்சுதல் கூடாது. அது எங்களுக்கு தெரியாது. எனவே புகழத் தமிழர்கள் நாங்கள் புழுக்கள் இல்லை என்பதை பெருமையோடு சொல்லுவோம், பேரன்பு கொள்வோம். அண்ணன் அவர்கள் எழுதுங்கள் ஒரு பாடல். நீங்களும் பாடலாசிரியராக வர வேண்டும் என்று தம்பி நான் ஆசைப்படுகிறேன். ஏன்? மலசலவுடன் கட்டுவதற்கு மணிகளை தந்தவர். அதனால்தான் மணியத்தாரும் உங்களை மணி அடித்து வரவேற்றவர். அங்குதான் அவரை கொடுத்தவர். தம்பி அங்கு சென்று வாங்கி வந்தவன். அதனால்தான் இன்னும் நெஞ்சுக்குள் நிற்கிறாய். என் நினைவிலே எப்பொழுதும் கொஞ்சுகிறாய். பிஞ்சுகள் தான் நாங்கள், பிள்ளைகள் தான் நாங்கள், குஞ்சுகள் தான் நாங்கள். ஆனாலும் குலவிளக்குகள் நாங்கள். அடுத்தவன் சொத்தை அல்லாதவன் நான். அதற்கு ஆசைப்படாதவன் நான். பிச்சைக்காரன் தான், ஒத்துக்கொள்கிறேன். எப்பொழுது வரைக்கும்? இப்பொழுது வரைக்கும். நாளை என்ன தெரியாது. ஏன்? மிதனம் இனித்தானா மிதிவடி வைக்கப் போகிறது. கருமுகங்கள் இனி கலந்து போகுமா? ஆகாண்டு இனி ஆடம்பரமாய் வாழ்வு இருக்குமாம். அதனால்தான் ஏரோப்ளேனில் ஏறி எங்கள் நாடு போவேனாம். செங்கம்பளம் விரித்து என்னை செழுமையோடு வரவேற்பார்களாம். சொன்னது நானல்ல, சொன்னவன் ஜோசியக்காரன். பலித்து விட்டால் அவனுக்கு பம்பரம் கட்டுவேன். இல்லை என்றால் அவனை இழுத்து விட்டு நான் இங்கேயே இருந்து விடுவேன். அதனால் வருங்காலம் வசந்தம் பாடட்டும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பேனாவை எடுத்தேன் பாடல் எழுதுவதற்கு. ஆனால் ஏதோ அந்த பேப்பருக்கே நான் பேனா எடுப்பது பிடிக்கவில்லை. ஏனென்றால் நான் பேனாவுக்கு சம்பந்தப்பட்டவன் அல்ல. பேப்பரே சொல்லியது நீ கத்தி எடுத்து அதற்காகத்தான் நீ அதற்கானவன். ஆனால் நீ பேப்பருக்கும் பேனாவுக்கும் சரிப்பட மாட்டாய். போய் உன் வேலையை நீ பாரென்றால். அதனால் தான் மைந்தா உன் நீ தொடர்பு கொள்ளும் போது என்னால் அதை கூற முடியவில்லை. நன்றி. இதுவரைக்கும் இந்த தளத்தில் பாடல்கள் எழுதிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும். ஏதோ மைந்தனின் தளத்துக்கு இந்தளத்துக்கு வருவதற்கு நானும் என்னால் முடிந்த கிஃப்டுகளை அடித்து பங்காளியாக இருந்ததை இட்டு பெருமை கொள்கின்றேன், ஆனந்தப்படுகின்றேன். நன்றி நன்றி. அண்ணா அண்ணா மைக் எடுத்துருக்காதீங்க, மைக் எடுத்துருக்காதீங்க அண்ணா. அண்ணா 51 நம்பர் எடுத்துங்க. 51 நம்பரை போடுங்க. நாங்க 51 நம்பரை போடுங்க. எழுத முடியும் என்று எரிமலை எனக்கு தெரியும். அதனால்தான் உன்னை நான் அணுகி வந்தேன், ஆனந்தம் அடைந்தேன். புரிந்து கொண்டதா? உன் புன்னகை சொல்கிறது உன்னால் முடியும் என்ற உள்ள நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கிறது. அதனால் எடுத்து படித்தான். பேசுகிற பொழுதே கவிதை எழுதி இங்கே கலவரமின்றி கவிதை படித்தான். கவனமாக படித்தான். சிந்தை இருக்கிறது, திறமை இருக்கிறது. அதனால் முந்தைய நாளிலே முன்னே உனக்கு போன் அழைத்தேன். நன்றி சொல்கிறேன் நண்பனே. வா, எடு பேனா பிரபஞ்சம் கிளி. தம்பி நான் இருக்கிறேன், தகமை இருக்கிறது, கவலைப்படாதே, கண்களை துடை. எருமைகள் எல்லையிலிருந்து எட்டி உதைத்து விடட்டும். அதை பற்றியும் ஒரு பாட்டு போடு. பல்லவி நான் தருகிறேன். சங்கதி என்னிடம் இருக்கிறது, சாந்தமாயிரு.
நாளை வரும் எனது அலைபேசி, இல்லை இன்று இரவு வரும் அலைபேசி, பேனாவோடு ஒரு பேப்பரோடு இரு. நாளை 51வது பாடலாசிரியராக அறிமுகம் செய்கிறேன். உத்தரவாதம் தந்து விடுகிறேன். என் அலைபேசி அடித்தால் எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஆர்ப்பாட்டம் நடத்துவேன். அலைபேசி அடித்தால் நானும் வருவேன் ஆர்ப்பாட்டத்துக்கு. அப்படி இல்லை என்னண்டா, அப்படி இல்லை. எனக்கு ஒரு குறிக்கோள், இப்போ நான் பாட்டு எழுதுறத விட நான் செய்கிற புரட்சிக்கும் என்னால் இயன்ற நான் என்னதை செய்கிறதோ நான் மாய்ந்து போகைக்கு எனக்கு மற்றாக்கள் பாட்டு எழுதணும்ன்றதான் ஆசை. நான் இன்னொரு பாட்டு எழுதுறதை விட நான் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு நான் இந்த நாட்டுக்கோ வீட்டுக்கோ என்ன செய்தனோ அதை விட்டு யாரோட எழுதுவான். அதான் என் ஆசை. பார்ப்போம். விடுவதாக இல்லை, விட்டு விடுவதாக தெரியவில்லை. உடுக்கை அடித்து உன்னை இழுத்து வருவேன். அடுப்பு எரியாவிட்டாலும் பரவாயில்லை, ஆக்கினை உனக்கு தருவேன். செருக்கோடு வந்து நிற்பேன். செந்தமிழ் பாடு. உன்னால் முடியும், உன்னால் முடியும். உள்ளம் இது நம்புகிறது. கண்கள் இப்பொழுது பறிக்கிறது. அதைத்தான் கவனமாக வார்த்தை மொழிகிறது. எதிர்காலம் தெரிகிறது. எழுந்து வா. எரிமலை பாட்டு எழுதுறது இப்படி என்ன பாட்டு எழுதுறது. வணக்கம் வாங்க. நிலாந்தனவருக்கு தான் நான் சொல்ல வரேன். இதுல காசு கொடுத்து பாட்டு பேசுறவ தான் கதைக்கணும். நீங்கள் எப்பவுமே ஒரு பாட்டும் எழுதாமல் என்னண்டு நீங்க இதை கதைக்க முன்னுக்கு வாரீங்க. அவர் போய்விட்டார் போல இருக்கு. அவர் எப்பவுமே எதுக்கும் முந்தி கொண்டு வர்றது வேற விஷயங்களுக்கே ஒழிய தன்னுடைய சொந்த விஷயங்கள் கதைக்க வாரதில்லை. அதை நீங்க செய்வது மிகவும் தவறு. நான் இதைத்தான் சொல்ல வந்தேன். நான் தேங்க்யூ. அப்படி இருந்தும் எங்களை குத்த வர்றீங்களை தெரிஞ்சும் நான் வந்து உங்களுக்கு குத்து விளக்கா இருக்கிறேன். வாங்கன்னு வழிகாட்டுக்கு நிக்கிறேன். அப்பாவி மாதிரி நீ நிக்கிறேன். எனக்கு ஆப்படிக்க வருகிறவனுக்கு நான் அப்பாவியா இருந்து வழிகாட்ட நினைக்கிறேன். அதை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தெய்வம் இருக்கிறனால தான் நான் திருநூரை பூசிக்கொண்டு நிற்கிறேன். தொழுது தொழுது நிக்கிற பொழுது அவன் எனக்கு தொல்லை இல்லாமல் என்னை காத்து நிற்கிறான். ஏன்? அவன் கருணை காட்டுகிறான். அதனால்தான் என்னிடம் இதயம் இருக்கிறது. இங்குதான் இப்படி பேசுகிறேன். அழுகிய நாக்குகள் அன்றாடம் பேசுகிறன. தாங்கள் தான் தமிழர்களாம். போர்வை ஓத்த புல்லுருவிகள் நெல்லுருவி செல்ல நேர்ந்து விட்டிருக்கிறார்கள். கள்ளர்கள் யாரென இப்பொழுது கடப்பை அடைந்திருக்கும். துடப்பைகள் தயாராக இருக்கிறது. காத்திருங்கள். இன்னும் 2 மாதங்களில் இருப்பிடம் தொலையும். அப்போது புரியும் அண்ணனுடைய அருமை. தம்பி சொன்னது சரிதான் என்பதை அன்று அறிவீர், அதை புரிவீர். வித்தியாச வேறுபாடு தெரியும். நேற்று வந்தவன் தான் நேர்ந்த வெட்டவன் தான். அடுக்க மொழியில் அழகாக பேசியிருக்கிறேன். பார்க்கும்போது தெரிந்தது. அதனால் பல்லாக்கு இப்பொழுது என் காலுக்குள்ளே இருக்கிறது. தூக்குவதற்கு தோள்கள் தூணாக நிற்கின்றன. அதனால்தான் நாக்குகள் இப்பொழுது நலிவடைந்து கிடைக்கிறது. சோர்வுழந்து போகவில்லை, சோகமாக இருக்கவில்லை. தாழ்பாடு நீர் போட்டாலும் தம்பி நான் உறங்க மாட்டேன். காப்படுத்து வந்தாலும் கனகாசு தரலாம் வந்தாலும் ஒருபொழுதும் வரமாட்டேன். ஒண்டியாகத்தான் நிற்பேன். என்னை நான் நம்புகிறேன். என் இறைவனை நான் நம்புகிறேன். அதனால் நான் தனிமையில நிற்கிறேன். அதனால் தான் நான் தவறாமல் என் பணியை முடிக்கிறேன். இன்னொருவனை நம்பினால் என் இதயம் உடைப்பான். என் இருப்பிடம் தொலைப்பான். என்னை இழிப்பான். வஞ்சகம் செய்வான். அவன் வாய்தான் என்னை சுடலைக்கு அனுப்பும். அந்த சுடுகாடு எனக்கு வேண்டாம். ஆதலால் என்னை நான் நம்புகிறேன். என் இறைவனை நான் நம்புகிறேன். ஆதலால் என் பணியை தொடர்கிறேன். எனவே ஆண்டவன் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால் பெருமை அடைகிறேன். அவ்வளவுதான் முடியும். மறப்போம், மன்னிப்போம், கடந்து செல்வோம். 1000 பாடல் எழுதி முடிப்போம், சாதனை முடிப்போம். 50 பாடல் ஆசிரியர்லயே அண்ணா வந்து எப்படி பேசுறீங்கண்டா? ஐயா ராஜா, 50 பாடல்ல தம்பி எப்படி பேசுறீங்களா தம்பி? 1000 பாடல் பொடியைக்குள்ள தம்பி என்ன செய்ய போறீர்கள்? என்ன செய்ய போறீர்கள்? கொஞ்சம் பாவம் வயசு போன நேரத்துல நடுங்கித்தான் தம்பி கதைப்பார். ஆனா தம்பி கொஞ்சம் விவரமா இருப்பார். காப்படுத்த வந்தாலும் தம்பி, கண்ணம்மா கண்ணத்துல கொஞ்சினாலும் தம்பி, குழு குழுவோடு இருந்தாலும் தம்பி, குழுகுடு கிழவனா இருந்தாலும் தம்பி, அஞ்ச மாட்டான் தம்பி, அலற மாட்டான் தம்பி. ஏன்? எங்கட முப்பாட்டன் சொன்னவர் தம்பி, முதுகெலும்பு முடிந்தாலும் குஞ்சி, ஒரு பொழுது நீ போகக்கூடாது அஞ்சி, இருக்கலாம் வீட்டுல கஞ்சி,
அதனால நீ வரவனும் தம்பி துணிஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால தம்பி ஒரு பொழுதும் தம்பி நான் விட்டுட்டு போக மாட்டேன். நீங்களும் அடிச்சு அடிச்சு பாக்குறீங்க தம்பி, முடிச்சு முடிச்சு பாக்குறீங்க தம்பி, உள்ளுக்குள்ள போன்ல குழு குழுவா கதைச்சு கதைச்சு பாக்குறீங்க தம்பி. இப்ப கொஞ்சத்தை இறக்கியும் விட்டுறீங்க தம்பி. எல்லாருக்கும் ஆப்பு நான் தான் தம்பி. ஏன் நான் ஒரு மானம் கட்டவன் கேடு கட்டவன். நோ ப்ராப்ளம். பொக்குவாய் தவசி சுடலைக்கு போனாலும் பாட எழுத நிப்பாட்ட மாட்டான். கடலை போட்டுக்கொண்டும் பாட எழுதி கொண்டுதான் இருப்பான் சுடலைக்கு போனாலும். எங்களை பற்றி தேடுறத விட்டு போட்ட தம்பி, கொஞ்சம் நல்ல எண்ணங்களை கொடுங்க தம்பி. சுடலைக்கு போகிறதுக்கு முன்னதாக சுந்தரிய பாருங்க தம்பி. அம்பிகளாக அலையாதங்க தம்பி. கம்பிகள் காவலுக்கு வந்து நிக்குது தம்பி. பிஞ்சுகள் தான் தம்பி, நாங்கள் பிரியம் உள்ளவர்கள் தான் தம்பி. கொஞ்சி விளையாடுவதற்கும் கொல்ல பிரியம் இருக்கு தம்பி. அஞ்சுவதால் தம்பி அதை விட்டு விட்டோம். அதனால்தான் தும்பு தேடி வாசலில் துணையாக நிற்கிறது. தும்பு தேடி வாசல்ல துணையாக நிற்கிறது. மூச்சு விட்டால் முன்னே பார்க்கிறான், ஏதோ செய்கிறான்னா ஏழன் செய்கிறான். அப்படித்தான் அவன் சிந்தை இருக்கும். அதனால் கவலை இல்லை, அதனால் கவலை இல்லை. எங்கள் பணி என்னவென்பது எங்களுக்கு தெரியும் தம்பி. உங்களை போற கூலிகள் போல நாங்கள் வேலிகள்ல காயவில்லை. அடுத்தவனுக்கா எங்கள் தோள்களை கொடுக்கவில்லை. மாட்டான் நாக்கில் நான் என் மண்டை சுழறவில்லை. என் நாக்கில் என் உடல் அலைகிறது தம்பி, புரிந்து கொள்ளுங்கள். சுடலைக்கு போனென்றாலும் தவசிய குஞ்சுகள் பின்தொடர்ந்து கொண்டு நிற்கிறன. அந்த குஞ்சுகளை ஏற்க மறுத்ததால் பாடல் எழுதி நிற்கிறான் தவசி. கக்கூச கட்டைக்கெல்லாம் வந்தீங்களாடா தம்பி. அண்டைக்கு வந்த பிள்ளைகள் இன்னும் போனதா தெரியல. கக்கூசு கட்டை விட்டியலடா. அதுலேயும் 101 கக்கூசு கட்டைக்குள்ள அதிலே போட்டு அடி அடியண்டு அடிக்கலடாப்பா. அடித்து அடித்த பாத்திகள் பாவம் ஆப்பு உங்களுக்கு தான். காப்பு கைகளை உறக்கி விட்டு பாத்திகள் கடிகாரத்தை தொலைத்த போனீர்கள். எப்படித்தான் இதெல்லாம், எப்படித்தான் நீங்கள் செப்படி வித்தை செய்தாலும் தம்பி அடங்கவில்லை. அவன் ஓர்மம் குறையவில்லை. கடுப்புல நிற்கிறார் கந்தையாவும் கசிப்பு வித்தவரம். தும்பு தாடி இருக்கிறது துணைக்கு எடுத்து போங்க. பங்கியமாக்கா பாவம் அங்க பார்த்து கொண்டிருக்கிறார். சுலகு விற்க வேண்டுமா சுப்பியான கேட்கிறார். பாவம் அப்பள வயிற்றோட அங்காங்க அலைஞ்சு கொண்டு தெரிகிறார். குப்பைகள் நீங்கள் என்று குமரிக்கு தெரியும். அதனால்தான் இப்பாவைகள் இப்படி இப்பக்கம் எப்படியும் வருவதில்லை. தப்புக்கள் நீங்கள் என்று தாராளம் தெரியும். காமக்காரன் என்று காமெடி விடுகிறான். நாங்கள் கமக்காரன் என்று எங்களுக்கு தெரியும். காமக்காரன் நாங்கள் என்றால் எங்கள் கருத்தை ஏன் காதல போடுகிறீர்கள் என்று கேட்டால் இதுன்னு சொல்ல மறக்கிறான். 10 புள்ள பெத்தவனை பார்ல பேசுகிறான். அப்ப அதுக்கு என்ன வேறு கேட்டால் அது வேறு என்கிறான். அப்ப காமம் என்றால் என்ன, அதுக்கு பேரை சொல்ல மறுக்கிறான். இப்படித்தான் இருக்கிறது இழிவு கட்ட சிந்தனைகள். கோரமுகள் நீங்கள் என்று அன்றே புரிந்து விட்டோம். ஏஜென்ட் நீங்கள் என்பதை அப்பொழுது நாங்கள் எழுதிவிட்டோம். அது தெரிந்திருந்தும் அமைதியாக இருக்கிறோம். புரிந்திருக்கும் உங்களுக்கு புண்களின் வலிகள். எருமைகள் நாங்கள் தான், ஆனால் நாங்கள் ஏரோப்புலனாகவும் பறப்போம். சிறகு இருக்கிறது, சிந்தை இருக்கிறது. சிரித்து கொண்டு சிந்தனையை தூண்டுவோம். வயிற்று பசி எடுத்தாலும் வழிப்போக்கனை வஞ்சிக்க மாட்டோம். வயிற்று பசி எடுத்தாலும் வழிப்போக்கனை வஞ்சிக்க மாட்டோம். கொள்ளை எதை அடித்து எங்கள் கொழுந்து பசியை போக்க மாட்டோம். திண்ணை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, திண்ண இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எங்கள் இந்த திருட்டை செய்ய மாட்டோம். மனிதம் இருக்கிறது, அதனால்தான் மனிதராக இருக்கிறோம். என் வயிற்றை வளர்ப்பதற்காய் 7 பேரை சுடுகாடு அனுப்ப மாட்டேன். என் வயிறு வளர்ப்பதற்காய் 7 பேரை சுடுகாடு அனுப்ப மாட்டேன். அதை தொட்டிலில் சாயும்படி தொட்டு பார்க்க மாட்டேன். எட்டப்பன நீங்கள் எங்களை அலையுங்கோ, எட்டப்பன எங்களை நீங்க அலையுங்கோ. தப்பு அது இல்லை, தாராளமா சொல்லுங்கோ, தாராளம் சொல்லுங்கோ. அப்பு நாங்கள் தான். ஒருவேளை அழுக்கா இருக்கலாம், சிரிக்க முடியாமல் நாங்கள் சிரித்து போகலாம். முதியவர் நாங்கள் என்றால் முதுகெலும்பை நீங்கள் தொட்டு பார்க்கலாம். நாளை இது உங்களுக்கு என்பதை நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள். நாளை இது உங்களுக்கு என்பதை நம்ப மறுக்கிறீர்கள். கம்போடு காவாளி போல கடவாயில் அடிக்கிறீர்கள். தும்பு தடிய முடையின் தம்பி துட்டக முழுவும் தொலைவான். காசு தந்தவனும் தொலைவான். அவன் கருமாதி முடிப்பான். விரைவில் நடக்கும் விருந்தோம்பல் சிறக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏகாந்தம் உங்களை அழைக்கும்.
மகரந்தம் கூட அங்க மாணிக்க முழக்கும். மகரந்தம் கூட அங்க மாணிக்க முழக்கும். திறமை இல்லாமல் நீங்கள் திண்ணையில கிடப்பீர்கள். உறக்கம் இல்லாமல் ஊளையிடுவீர்கள். உறக்கம் இல்லாமல் ஊளையிடுவீர்கள். முள்ளி வாய்க்காலின் கோரவலி முள்ளாயந்து தைக்கும். எங்கள் தமிழன் கண்ணீர் உங்களை எடுத்து எடுத்து விரட்டும். பாசமுள்ளவர் நாங்கள் என்பதை பறவை பாஞ்சானும் புரியும். எருமை மேய்த்தவனும் ஏரோப்ளேன் ஓட்டியவனும் எங்கள் நாடு வருவான். பசுமை நகராய் எங்கள் பைந்தமிழ் ஆக்குவான். எண்ணி ஒரு 8 வருடத்தில் எங்கள் தேசம் மலரும். அமெரிக்க இரட்ட கோபுரமும் அங்கே எழுப்புவான். மலேசியா நகரமும் அங்கே மலர் மாலை சூடும். இதுவெல்லாம் நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் தமிழன் எங்கும் இறப்பான். அதனால் தான் எண்ணி அலறுகிறான் எங்கள் எதிரி. சொந்தவனை கொன்றவனை தம்பிகளா கொஞ்சம் காதுல போடுங்கோ. தவறு செய்யறது பிழைதான். எழுதையில் பிழையது விடுவது பிழைதான். எப்படி? எழுதையில் பிழையது விடுவது பிழைதான். திருத்திய படிப்பது வாழ்வியல் முறைதான். சரிகளை பிழையனின் சரிகளை பிழை என்றால் சரி என்று ஆகுமோ? பிழையதை சரி என்றால் பிழையின்றி போகுமோ? விடயத்தை தெரிந்தால் விசிலதை அடிப்பேர். புடவைகள் அறுத்தால் புண்களை இருப்பேர். நடிகைகளை பார்த்து நாட்டாமை சிரிக்கிறான். வடலில் இருந்து அவன்தான் வம்சம் என சொல்கிறான். இப்படித்தான் இருக்கிறது எங்களுடைய தேசம். இதை பேசுவதற்கு இங்கிலை நாக்கு. பார்க்கிறான் அங்கு வந்து சோக்கு. கடவாயில போறான் அவன்தான் பாக்கு. அவனை கட்டி போடுங்கள் எடுத்து சாக்கு. வெள்ளைவான் வந்து செய்கிறது நித்தம் தூக்கு. இதை பேசுவதற்கு இல்லை ஏன் நாக்கு? பேசுகிறான் நீட்டி கொஞ்சம் வாய் மூக்கு. ஆள பிறந்தவர் இல்லாததால் ஆக்கிரைகள் தொடர்கிறது. வாழ பிறந்தவர்கள் நாங்கள் எங்கள் வம்சம் பெருக்குவோம். 10,000 கேட்பதால் பாவி பயல் துள்றான். 10,000 கேட்பதால் பாவி புள்ள துள்றான். வந்தவரை வாழ்த்த முடியாத வாய் ஒன்று கெஞ்சி நிற்கிறது. தம்பி இவன் சம்பாதிக்கிறானாம். அப்படியே சொல்லிக் கொண்டிரும். அட்டவணை வருகிறது. அகங்காரம் அன்று அழியும். அகங்காரம் அன்று அழியும். அதர்மம் உங்களுக்கு புரியும். நல்லவன் யார் என்பதை நாடே தெரியும். சிந்தனை வைத்துக்கொள், சிகரம் ஏறுவேன். சிரிச்சு சொல்கிறேன், விரைவில் அது நடக்கும். விடயம் அது முடிப்பேன். அகராதி வாக்குகளும் அலறிய வாய்களும் கேடு கட்டவர்களும் கெட்ட சிந்தனைகளும் நச்சு பாம்புகளும் நாவுளந்த நாவுகளும் வேலியில தொங்கும் காலத்தை வேண்டியவன் செய்வான். தம்பி படை தம்பியவன் எங்கள் அண்ணன். அவன் காலத்திலே அளப்பரும் சேவை செய்தவன். பிள்ளை இன்னும் கொள்கை மாறவில்லை. விட்டு பிரிய மாட்டான். செத்தவன் நான் அல்ல, செருக்கோடு இருக்கிறேன். சுட்டவர் நீங்கள். சுடலை போகும் வரை மறக்கான் மாண்டுள்ள தமிழன். மரியாதை உள்ளவன் மறக்காதே. கட்டுக்கட்டை தந்து விட்டால் காடாத்தியவனை தூக்கி தோளில வைத்து துள்ளுகிற உள்ளங்களே, நீங்கள் எல்லாம் மனிதர். அப்பு எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? எண்ணி பாருங்கள். 50 பாடலாசிரியரை அழகாக முடித்ததால் கொதிக்கிறான், துள்ளுறான். இப்படியே இருங்கள். விரைவில் செய்தி வரும்.